திருப்பாவை பாசுரம் 11. கற்றுக்கரவை கணங்கள் பல கரந்து சிற்றார் திரளிய சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே குற்றரவு அல்குல் குணமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோரெம்பாவாய். வரி வரி விளக்கம். கற்றுக்கரவை கணங்கள் பலக்கரந்து செற்றார் திரளிய சென்று செருகச் செய்யும். விளக்கம். பசுக்களை மேய்த்து பால் கறந்து அசுரர்களை வென்று உலகை காப்பாற்றும் கண்ணனின் வீரத்தை ஆண்டாள் நினைவு கூறுகிறாள். அர்த்தம். கண்ணன் எப்போதும் பக்தர்களின் நலனுக்காக அசுரர்களை அழித்து தர்மத்தை நிலைநிறுத்துகிறான். குற்றமொன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே. விளக்கம். குற்றமற்ற தூய்மையான கோவிகைகள் கண்ணனின் பொற்கொடி போன்றவர்கள். அர்த்தம். பக்தர்கள் அனைவரும் கண்ணனின் அடையாளமாக அவனது மகிமையை வெளிப்படுத்துகிறார்கள். புற்றரவு அல்குல் பூனமயிலே போதராய். விளக்கம். பாம்பு போல வளையலான இடுப்பு, மயில் போல அழகான தோழி, எழுந்து வாராய் என்று அழைக்கிறார். அர்த்தம். ஆண்டாள் தனது அழகிய தோழியை எழுப்பி பக்தியில் இணைவதற்காக அழைக்கிறார். சுற்றத்து தோழியார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து. விளக்கம். எல்லா தோழிகளும் ஒன்றாக வந்து அவளது வீட்டின் முற்றத்தில் கூடி நிற்கிறார்கள். அர்த்தம். கூட்டு பிரார்த்தனை. அனைவரும் சேர்ந்து இறைவனை வணங்கும் போது அதன் பலன் அதிகம். முகில்வண்ணன் பேர் பாட சிற்றாதே பேசாதே செல். விளக்கம். மேக நிறம் கொண்ட கண்ணனின் பெயரை பாடாமல் வேறு பேச்சில் நேரத்தை வீணாக்காதே. அர்த்தம். பக்தி வழியில் இறைவனின் நாம சங்கீர்த்தனம் மட்டுமே முக்கியம், மற்றவை அற்பமானவை. மைய கருத்து. கூட்டு பிரார்த்தனை. ஆண்டாள் தோழிகளை எழுப்பி அனைவரும் சேர்ந்து கண்ணனை பாட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். பக்தியின் தூய்மை. குற்றமற்ற மனதுடன் இறைவனை பாடுவது மிகப்பெரிய சாதனை. ஒற்றுமை. தனிப்பட்ட பிரார்த்தனைக்கு மேல் குழுவாக செய்யும் பக்தி அதிக பலனளி. முக்கியம். இந்த பாசுரம் ஒற்றுமை, பக்தி மற்றும் இறைவனின் நாம சங்கீர்த்தனத்தின் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. ஆண்டாள் தோழிகளை அழைத்து கண்ணனின் மகிமையை பாடுவதன் மூலம் ஆன்மீக உயர்வை அடைய வேண்டும் என்று கூறுகிறார். ஆண்டாள் திருவடிகளே சரணம். லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப். ஸ்ரீயம் சம்ருத்தி.